பெரம்பூர் தொகுதியை நீங்க ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? இந்த இடத்துல வந்து விஜய் மாதிரி ஒரு நடிகர், பாப்புலர் நடிகர் நிற்கிறாரு. கத்தி வீச தெரிஞ்சவன் எந்த நேரத்துல கத்தி வீசாம உட்காந்துருக்கானோ அதுதாங்க வீரம். நாங்க இங்க நின்னா ஜெயிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு மக்களுக்கான ஆட்சி நடக்கணும், அதுக்கு என்ன செய்யணும் பாமக எப்பயும் தேர்ந்தெடுத்து. அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி என்ன செய்தாலும் அதை எப்படி பலவீனமான வார்த்தையில சொல்றது? கருத்துருவாக்கத்துல வந்து கெட்டிக்காரவங்க திமுக. இன்னைக்கு டாஸ்மாக் எல்லாம் உனக்கு பத்தலை, 6 மணிலேருந்து ஊற்றி விடுறீங்க. காலையில் 6 மணிக்கு வயக்காட்டில் உட்காந்து குடிச்சிட்டு தான் உள்ள போகணும், கிடைக்குது. திமுக மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னா எடுக்கிறதில்ல. நான் கட்சிக்கு வரமாட்டேன், அரசியல் வரமாட்டேன்னு சொன்னார் இல்லையா? முழுக்க முழுக்க திமுகவை சேர்ந்தவங்களுக்கு போய் சேருது. பாமக நினைச்சிருந்தா நின்றுக்கலாம். ஏன்னா எல்லாமே எங்களுடைய பெல்ட், எங்களுடைய தொகுதிகள். முதல்ல ஐயாவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி பேசுவதை ஊடகங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அமைச்சர்கள் தொகுதியை பூரா கூட்டணி கட்சிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தள்ளி விட்டாங்க. ஒரு பாமக வீக்கா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கல. தள்ளி விட்டுட்டாங்கன்னா அமைச்சர்கள் தொகுதியை எதிர்கொள்ற அளவுக்கு இங்க பாமக கேண்டிடேட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறமைகளையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர், மரியாதைக்குரிய கவிஞர் திருமிகு திலகபாமா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். பெரம்பூர் தொகுதியை எதுக்காக செலக்ட் பண்ணீங்க? இங்கே தான் நீங்கள் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2019 பை எலெக்ஷனாக இருக்கட்டும், 21 எலெக்ஷனாக இருக்கட்டும், பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஆர்டி சேகர் ஜெயிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் தாவேகா தரப்புல இருந்து அந்த கட்சியோடைய முதலமைச்சர் வேட்பாளர் நடிகர் விஜய் அவர்கள் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். 2 பேர்த்துக்கு நடுவில் நீங்கள் எப்படி இந்த தொகுதியில் வந்து மாட்டினீங்க? பொதுவாக வந்து கூட்டணி கட்சிகள், தேர்தல் இது எல்லாம் வருகிற போது தேர்வுகள் வந்து நமதாக இல்லாமல் இருக்கும். என்ன தொகுதிகள் கிடைக்கிறதோ, ஆனால் அந்த தொகுதிகள்லையும் கூட்டணி கட்சிகள் எதில் வெற்றி பெறுவாங்கங்கிற யோசனைகளோட தான் பகிர்தலும் நடக்கும். இப்போ அந்த மாதிரி நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 75% நடந்திருக்கு. அமைச்சர்கள் தொகுதியை பூரா கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தள்ளி விட்டாங்க. ஒரு பாமக வீக்கா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கல. தள்ளி விட்டுட்டாங்கன்னா அமைச்சர்கள் தொகுதியை எதிர்கொள்ற அளவுக்கு இங்க பாமக கேண்டிடேட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆனா பொதுவெளியில் அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வருதில்ல. அந்த கருத்துருவாக்கத்துல வந்து கெட்டிக்காரவங்க திமுக. நீங்க ஐயோ நீ இழந்துட்டியேன்னு சொல்ல வைக்கிறது வந்து நல்லா தாராளமா செய்வாங்க. இன்னைக்கு கடைசியில் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த தொகுதியில் எந்த வேட்பாளரும் அறிவிக்கவே இல்லை. அதை பற்றி யாராவது பேசுனாங்களா? எல்லாத்தையும் நவதுவாரத்தையும் மூடிட்டு தானே இருந்தாங்க. ஆனால் அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி என்ன செய்தாலும் அதை எப்படி பலவீனமான வார்த்தையில் சொல்கிறது, இதுதான் அவங்களோட நோக்கம். அடடா பிஜேபிகிட்ட போட்டாங்க. ஏங்க இதுக்கு முன்னாடி பிஜேபி கூட்டணியை தேர்வு செய்கிறதுக்கு எத்தனை சீட்டுன்னு பேசுறதுக்கு இவங்க எதுக்கு டெல்லிக்கு போகிறாங்க? ஏன் கருணாநிதி டெல்லிக்கு போலையா? இதாவது மக்கள் விரோத ஆட்சியை அகற்றி மக்களுக்கான ஆட்சியை கொண்டு வருவதற்காக கூட்டணி கட்சியின் தலைவர்களை சந்திப்பதற்கு அங்கே போகிறாங்க. நீங்கள் எதுக்கு போனீங்க? கனிமொழி ஜெயிலில் இருந்தாங்கன்னொன்னே கனிமொழியை மீட்கிறதுக்காகலாம் நீங்கள் டெல்லி போனீங்க. நீங்கள் தமிழ மீனவர்களை மீட்கிறதுக்காக நீங்கள் டெல்லி போகல, எதுக்காகவும் போகல. அப்போ நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? செலக்டிவ் அம்னீசியாவை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எளிதாக குறை சொல்லிட்டு போகிறதுக்கு, திமுகவில் குறை சொல்லிட்டு போகிறதுல எல்லாரையும் பேசுபடு பொருளாக்குறதுக்கான ஒரு கருத்துருவாக்கத்தை செய்கிறதுல திமுக கெட்டிக்காரவங்க. அந்த வகையில் இதையும் அவர்கள் செய்து பார்த்தார்கள். அமைச்சர்கள் தொகுதியெல்லாம் பாமக கூட ஏங்க இன்றைக்கும் பாமக எந்த கூட்டணியில் சேருதோ அந்த கூட்டணி வெல்லுங்கிறது எல்லா டீம். இப்பயும் பாமக 2006 எலெக்ஷன் வரைக்கும் அப்படி பார்த்தோம்னா பாமக எந்த கூட்டணியில் இருக்கோ அவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. 99ல் நீங்கள் வாஜ்பாயோட அமைச்சரவையில் இடம் பிடிச்சிருந்தாலும் 2001 நீங்கள் ஜெயலலிதாவோட சேர்ந்தீங்க, அதில் நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்க. 2009 எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கங்களேன், பாமக எந்த கூட்டணியில் நடுவில் இருந்த இடைத்தேர்தல் ஒன்று இருக்குல்ல, அந்த இடைத்தேர்தல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்துலேயும் ஜெயிச்சது. பாமக நினைச்சிருந்தா நின்றுக்கலாம். ஏன்னா எல்லாமே எங்களுடைய பெல்ட், எங்களுடைய தொகுதிகள். அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி. அப்ப ஆட்சி மாற்றம் வந்துடக்கூடாது, நிலைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில்
அந்த இடைத்தேர்தல்கள் முழுக்கும் நாங்கள் நிற்கலேன்னு இது பண்ணுறோம். அப்போது பலமாக கத்தி வீச தெரிஞ்சவன் எந்த நேரத்தில் கத்தி வீசாமல் உட்காந்துருக்கானோ அதுதாங்க வீரம். நாங்கள் இங்கே நின்னா ஜெயிச்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு மக்களுக்கான ஆட்சி நடக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்னு பாமக எப்பயும் எப்பயும் அது முடிவு பண்ணுது. இப்போ கூட கூட்டணி எங்கே போவாங்க, நிறைய திமுகவோட சேருவாங்கலாம் சொல்லி பார்த்துட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி திமுக எங்களுக்கு வேண்டாம், திமுக மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னால் எடுக்கிறதில்ல, நலத்திட்டங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவை சேர்ந்தவங்களுக்கு போய் சேருது. பாலியல் வன்கொடுமைகளில் யாரெல்லாம் குற்றவாளியாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் திமுகவை சேர்ந்தவங்க. எவ்வளவு நீள பட்டியலை சொல்ல முடியும். ஆனால் இதனால் இந்த திமுக வேண்டாம், அப்போ நமக்கு மாற்றாக யார் வரணும் அதை முடிவெடுக்க காலையில் 8 மணிக்கு எந்த செய்திகளும் தெரியாததுக்கு முன்னாடியே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கமிட் ஆகி இந்த கூட்டணியை வெல்லுவதற்கான நாங்கள் முதல்ல கூட்டணியில் வந்து சேரணும்னு அறிவித்தாங்க. இது மக்களுக்காக செயல்படுகிற இயக்கம். ஆனால் திமுக அப்படி இல்லையே. திமுக எப்படி நீங்க நினைக்கிறீங்க? திமுக வந்து அவங்க வழி வழியாக உதயநிதி இன்பநிதின்னு வரிசையாக போகிறாங்க. ஒன்று. இன்னொரு பக்கம் துரைமுருகன் யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து என்னவா இருக்கிறாங்க, கொடுக்கல் வாங்கல பலமா இருக்கிறாங்களோ அந்த அமைச்சர் எடுத்துக்கங்க. பாமகல ராமதாஸ்க்கு பிறகு அந்த இடத்துக்கு யார் வரணும்னு நினைக்கிறாங்க? சரி, அது எதனால வந்தாங்க? மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து நிரூபிச்சார்ல, பசுமை தாயத்தோட தலைவராக இருந்து தானே வெளியே வந்தாங்க. உதயநிதி எங்க கட்சியில எந்த அமைப்புல இருந்தாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கட்சிக்கு வரமாட்டேன், அரசியல் வரமாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? ஐயா சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நேரடியா வரல, பசுமை தாயத்துல பொறுப்புல இருந்தாரு, இளைஞரணி தலைவராக இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் உள்ள வர்றாங்க. சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து இதுவரைக்கும் எந்த சுகாதாரத்துறை அமைச்சரும் செய்யாத திட்டங்களை கொண்டு வந்து தந்து இன்னி வரைக்கும் அழிக்க முடியாத திட்டங்களை தந்து போயிருக்கிறார். இந்த பதிவு கேட்குறேங்க நான். நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக மாறினீங்க, துணை முதலமைச்சராக ஆனீங்க, விளையாட்டுத்துறை அமைச்சராக பண்ணோன்னு எப்பயும் விளையாட போகிற டீமு அந்த 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 டோர்னமெண்ட் நடக்கிறதே அந்த இவங்களுக்கு செய்தி சொல்லாம விட்டாங்க. எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் இதெல்லாம். அங்கே விளையாட போகிற பெண்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன செய்றீங்க? இது நீங்க இந்த உங்கள தகுதியை நீங்க நிரூபிக்காதனால தான் இவ்வளவு கேள்வி வருது. நீங்க சொல்றீங்க நேரடியா உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதவி கொடுத்தது தொடர்பா வந்து ஸ்டாலின் எந்த இடத்துலயுமே வருத்தப்படல. உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் இப்படி கொடுத்துட்டேனே அப்படின்னு வருத்தப்படவே மாட்டாங்க. செந்தில் பாலாஜி கூட தான் கொடுத்துருக்காங்க, வருத்தப்படவே மாட்டாங்க. அவங்க சூப்பர் வாஷிங் மிஷின் வச்சிருக்கிறாங்க, எல்லாரையும் போட்டு துவைச்சு எடுத்து வெளுத்துட்டேன் காமிச்சிட்டே இருப்பாங்க. அப்படி வருத்தப்படுறதா இருந்தா செந்தில் பாலாஜியை நினைச்சு வருத்தப்பட்டுருக்கணும். ஐயா உண்மையா இருக்கிறதுனால சில விஷயங்களை இந்த திமுக மூலமா அங்க இருக்கிற கோகாமணி போன்ற ஆட்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மேல் இல்லாத பழிச்சொல்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் எது ஐயாவை குழப்பிக் கொண்டு இருக்கிறதுன்னு. முதல்ல ஐயாவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி பேசுவதை ஊடகங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. இன்னும் கூட நீங்க எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா பேச முடியாத சில சூழல்கள். ஏனென்றால் ஒரு தகப்பனும் மகனுக்கும் இடையிலான ஒரு உறவு ஒன்று இருக்கிறது. எல்லார் வீட்டிலையும் முதியவர்கள் வாழ்ந்தவர்கள் ஆளுமையாக இருந்தவர்கள் அதை எடுத்து தமையனுக்கு கொடுக்குற போது ஒரு சின்ன கலங்கள் வரத்தான் செய்யும். ஐயோ நான் நினச்ச மாதிரி செஞ்சிருவாங்களா, அதே மாதிரி என் பிள்ளைக்கு மக்களுக்கு செய்திருவாங்களான்னு அந்த கலக்கத்தை தீர்க்க வேண்டியது ஒரு பொறுப்பு. இந்த தேர்தலில் நீங்கள் அதற்கான எல்லா ரிசல்ட்டையும் பார்க்க போறீங்க. இப்போ பெரம்பூர் தொகுதியை நீங்க ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? இந்த இடத்துல வந்து விஜய் மாதிரி ஒரு நடிகர், பாப்புலர் நடிகர் நிற்கிறாரு, இன்னொரு சைடு ஆர்டி சேகர் இருக்கிறாரு. இந்த இடையில நம்ம நிற்கும் போது வாக்குகள் வரும் நீங்க நம்புறீங்களா? நீங்க வாக்குகளை வாங்கி ஜெயிச்சு போறதை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க. இங்க நான் பணி செய்யறதுக்காக வரணும் அப்படின்னு திட்டமிட்டு யாருமே அப்ப வர்றது இல்லையா? எனக்கு இங்க நின்னா வாக்கு வரும், நான் ஜெயிப்பேன் அப்படின்னா மட்டும்தான் அங்க நிக்கிறீங்களா? இது சரியான ஸ்ட்ராட்டஜி தானா? இதை சொல்றதுக்கு கூட நீங்க வெக்கப்பட வேண்டாமா? நான் வெற்றி பெற தொகுதியில் போய் நிற்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை என்னுடைய பணி எந்த இடத்தில் தேவைப்படுகிறதோ அங்கே நான் வரேன், நான் அந்த இடத்துல பணி செய்ய வருகிறேன், அதற்காக இந்த களத்தை காண்கிறேன், நான் என்னுடைய பணியை என்னுடைய வேலை திட்டத்தை இந்த மக்களுக்கு புரிய வைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்கள் மேலேயே இல்லைன்னா நீங்கள் எப்படி அரசியலை நடத்துவீங்க? நீங்கள் எப்படி ஆளுமையாக உருவாவீங்க? நீங்கள் நான் ஒன்றும்
யாரும் தூக்கி கொடுத்து பாரம்பரியமாக வாங்கிட்டு வந்து ஒரு விஷயம் இல்லை. எளிய இடத்திலிருந்து ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து சாமானியராக உருண்டு எழுந்து வந்து இந்த வழியை தெரிந்ததுனால இங்கே களத்தில் நிற்கிறோம். அப்போது அப்படி பார்க்கையில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், தமிழகத்தோட ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு தொகுதினா இன்றைக்கி பெரம்பூர் தொகுதியாக இருக்குது. மூங்கில் வனம் இருந்த இந்த பகுதி, பெரம்பூர்னா என்ன, மூங்கில் வனம் இருந்த இந்த பகுதி. ஆனால் பிரிட்டிஷ் பீரியடில் இந்த தமிழகம் முழுக்க நல்ல வணிகமும் வியாபாரமும் பொருளாதார தண்ணீரும் உருவாச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த பெரம்பூர் தொகுதி. ரயில் எங்கெங்கெல்லாம் தொடர்வண்டி சாலைகள் வருகிறதோ அங்கெல்லாம் வியாபாரம் பெருகுச்சு. பிரிட்டிஷ்காரன் அதுக்கு தான் கொண்டு வந்தான். அவ்வளவு எல்லோருடைய வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்த இந்த பெரம்பூர் தமிழகம் முழுக்க இன்றைக்கு சுத்தமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிற இந்த பெரம்பூர் இன்று குப்பைக்குள் இருக்கிறது. எங்க கேள்வி இருக்கு? இன்னும் சொல்ல போனால் உழைப்பாளிகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், யாரெல்லாம் அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட யாரெல்லாம் அடித்தட்டு மக்கள், வர்க்க ரீதியாக மேலெழும்ப முடியாத நிலையில் இருக்கிற மக்கள். நாளெல்லாம் உழைக்கிறோம், நீங்களும் உழைக்கிறோம், நானும் உழைக்கிறோம், ஒரு இடத்துக்கு வரோம். ஆனால் நாளெல்லாம் உழைத்தும் நாங்கள் அந்த படிக்கட்டை விட்டு தாண்ட முடியாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கான அடிப்படை உரிமைங்க அது அவங்களுக்கு கிடைக்கிறது. அது வந்து கண்டிப்பான கிடைக்க வேண்டியது. இருக்கிற இடம், நல்ல காற்று, நல்ல நீர், இது மூணு இங்க யாருக்காவது கிடைக்குதா? கிடைக்கவே இல்லையே. நீங்க இருக்கிற தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தீங்க இந்த கொடுங்கையூர் குப்பை அது வந்து நான் அகற்றணும் அப்படின்னு. அது அந்த ஏரியாவோட வார்டு கவுன்சிலர் பண்ணிட போறாரு, இல்லாட்டி மாநகராட்சி ஆணையர். நீங்க 40 வருஷமா வார்டு கவுன்சிலர் பண்றாரு. நீங்க வார்டு கவுன்சிலர் பண்றதுன்னா தெருவில் நடக்கிற குப்பைங்க. நீங்க எனக்கு சொல்லி தரீங்க, நான் ஒவ்வொருத்தையும் கேட்குறேன். எம்எல்ஏக்கள் எல்லாம் வார்டு கவுன்சிலர் செய்கிற வேலையை தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு. ஆனால் கொடுங்கையூர் குப்பை மேடு வந்து வார்டு கவுன்சிலர் செய்கிற வேலை இல்லை, அது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் போட வேண்டிய நீங்கள் கட்டத்தில் இருக்கிறீங்க. மக்களுக்கான உள்ளுணர்வோடு வேலை செய்யணும். 40 வருடங்களாக 330 ஏக்கரில் இருக்குது அந்த குப்பை மேடு. கெஸ் பண்ணுறீங்க? 330 ஏக்கர். நம்ம 1 ஏக்கர் நிலம் வாங்குறதுக்குள்ள இந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்படும்? 330 ஏக்கரில் 40 ஆண்டுகளாக இந்த குப்பை மேடு இருக்கிறது. நாமெல்லாம் குப்பை இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கிறோம்னா இங்கே எல்லாத்தையும் உள்வாங்கி வச்சிருக்கு. இதை நான் என்ன சொல்கிறேன், ஒரு குப்பை வந்து எவ்வளோ நாள் ஒரு நிலத்தில் இருக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு கணக்கு. எவ்வளோ நாள் இருக்கலாம்? அதுவும் சாதாரண ஃபுட் வேஸ்ட் எவ்வளோ நாளில் இருக்கலாம், சாலிட் வேஸ்ட் எவ்வளோ நாள் இருக்கலாம், மெடிக்கல் வேஸ்ட் எவ்வளோ நாள் இந்த நிலத்தில் இருக்கலாம். அதுக்கு மேலே அது இருந்தால் அது கண்டாமினேட்டட். 40 வருஷமாக இருக்குங்க. நம்ம எல்லாரும் இதை பற்றி தெரியாமையே இருந்துட்டு இருக்கிறோம். இது ஒரு கேள்வி. இதையெல்லாம் கொஞ்சம் தாமதமாகத்தான் நான் தெரிந்து கொள்ள வருகிறேன். ஏன்னா உலகம் அறிஞ்ச பெரிய தகவல்களை கொண்டு வந்து பிஆர் டீம் வச்சு பிரசாந்த் கிஷோர் மாதிரி வச்சுட்டு வேலை பார்க்குற ஆட்கள் இல்லை. என்ன மேம், நம்மளும் தானே 2016 ஜான்வரி கேசாமி மாதிரி ஒரு நபர் வச்சு வேலை பார்த்தோம். பிரசாந்த் கிஷோர் திலகமாமாவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறேன், திலகமாமாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். என்ன ஆனால் இட்ஸ் நாட், இது வந்து வார்டு கவுன்சிலர் செய்து முடிக்கிற வேலை அல்ல. 40 ஆண்டு வார்டு கவுன்சிலர் செய்திருக்க வேலைன்னா உங்கள் தெரு குப்பையை கூட நீங்கள் சரி பண்ண முடியாமல் வச்சுருக்குறோம். அது வேற, அது வந்து நான் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஆனால் எல்லாத்தையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து வரும். இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு குப்பையும் எவ்வளோ நாள் இந்த நிலத்தில் இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு இது இருக்குன்னு. அதை தாண்டி அது அங்கே உட்காந்துருக்கக்கூடாது. அது ஏன் யார் கவனத்துக்கும் வரவில்லை. அதையும் தாண்டி இது கூட எனக்கு தாமதமாகத்தான் கவனத்தில் வருகிறது. காரணம், அது முக்கியமாக எனக்கு கவனத்தில் வந்தது ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு. கொலை ஒரு இவ்வளவு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகங்களும் அடித்தட்டு மக்களும் தலைவராக ஒருத்தரை கொண்டாடுறாங்க. அவர் வந்து அவங்களுக்காக முழுமையாக நிற்கிறார். பல பேச்சுகள், நான் நேரடியாக அறிமுகம் இல்லை எனக்கு, ஆனால் நம்ம சில பேரை வந்து ஆதர்சமாக பார்த்துட்டே இருக்கிறோம். இவங்க சரியாக பேசுகிறாங்க, சரியாக செயல்படுறாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒரு சாதாரணமாக ஒரு நிமிஷத்தில் ஒரு கொலை, சரி கொலை நடக்கிறது. அந்த கொலைக்கு பின்னணி என்ன, இதுவரைக்கும் செய்தி இல்லை. இங்கே வந்து முதலமைச்சர் கட்டுப்பாட்டு காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை. இதையெல்லாம் விட மோசமான துரதிர்ஷ்டமான விஷயம் என்று நான் யோசிப்பது, அந்த வழக்கு சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு இந்த தமிழக அரசு வழக்கு நடத்திச்சு. நீட்டு இதை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வான்னு வழக்கு நடத்தலை. எங்களுக்கான மாநில உரிமைகள் பறிபோய் நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதுக்கெல்லாம் வக்கீல் போட்டு நீங்கள் வழக்கு நடத்தலை. ஆனால் இந்த வழக்கை சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் வழக்கு நடத்துறீங்க.
இல்ல எந்த ஏஜென்சியா இருந்தாலுமே எந்த ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறது இயல்பு தானே. அது ஆம்ஸ்ட்ராங் கேஸுங்கிறது மட்டும் நம்ம ஏன் தனியா பார்க்கணும்? இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து நீங்க எடுத்தோடனே சிபிஐ கொடுங்கன்னா அவரும் கொடுக்க மாட்டாரு. இது யதார்த்தம் தானே. இல்லையே, எங்களுக்கு இந்த அரசின் மேல சந்தேகம் வருதுங்கிறனால சிபிஐ கேட்குறோம். சிபிஐ நீங்க மடியில கனமலைனா கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அவன் உண்மை குற்றவாளியே நீங்க உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சா, நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கணும். கொடுக்கல, அடுத்த கட்டத்துக்கு போங்கிறோம். நீ போகக்கூடாதுன்னு நிக்கிறீங்க, அப்ப நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க. சிம்பிள்ங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறீங்க. இல்லைங்க, நான் வந்து நீங்க ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஒரு தலைவராக ஒருத்தர் உருவாகிறதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஒருத்தர் உருவானா திமுகவுக்கு சலாம் போட்டா மட்டும்தான் அவர்கள் வாழ்வதற்கு சாத்தியம், அரசியல் சாத்தியம். இல்லைன்னா அரசியலும் அதிகாரமும் அவர்கள் கைக்கு வராது என்கின்ற ஒரு கருத்துருவாக்கத்தை இங்கு உருவாக்கப்படுகிறது. அது உடைக்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனா பொதுவெளியில இது இன்னொரு கேள்வி வராதா? இன்னைக்கு நீங்க வந்து ஏதோ ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல ஒரு பாசம் இருக்கிற மாதிரி ஒரு போர்வையை உண்டாக்குறீங்க, ஒரு இதை சீனை கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வராதா? ஏன்னா இதே மாதிரி இளவரசன் படுகொலை ரீகலெக்ட் பண்றதுக்காக கேட்குறேன். அப்ப நம்ம என்னென்னலாம் பேசணும்னு ஒன்று இருக்குல்ல. இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்காக பேசுன நம்ம ஒரு காலத்துல 2013 காலகட்டத்துல இளவரசன் படுகொலை நடக்கும்போது நம்ம என்னென்ன பேசணும்னு இருக்குல்ல. நீங்க அண்மையில நியூஸ் 7ல கலந்துக்கிட்ட விவாதங்கள்ல கூட பேசியிருக்கிறீங்க. கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வந்து பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு போறாங்க. என்னைய குற்றம் சாட்டிட முடியாது, நான் அது மாதிரி பேசியிருக்கேன். இல்லை, இன்னொரு விஷயம், எந்த இடத்துலையும் நான் வந்து அந்த நேரத்தில் அரசியலுக்குள்ள நான் 2000 அரசியல் அறிக்கைகள் எழுதியிருக்கிறேன். என்னுடைய பார்வை வந்து நான் எதை வந்து இலக்கியமும் அரசியலும் நான் என்னுடைய செயல்பாடுமா பார்த்துருக்கணும், அந்த அளவில் தான் போயிட்டு இருந்திருக்கிறேன். ஆனால் நான் வந்து 2016க்கு பிறகுதான் முழுமையான அரசியலுக்குள்ள வரேன். அதற்கு முன்னாடியான விஷயங்களுக்கு என்கிட்ட இருந்து ரியாக்ஷன் இல்லைன்னா நான் எல்லா நேரமும் எல்லாமாவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ அன்னைக்கு கேட்கல, இல்லை இன்னைக்கு கேட்காதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இன்னைக்காவது கேட்க வந்தீங்கன்னு நீங்க சொல்ல மாட்டீங்களா? நான் இல்லை, அன்னைக்கு கேட்க வேண்டிய அழுத்தம் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழல், இன்னைக்கு இருக்கிற அரசியல் தேவை உருவாக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியாதா? நீங்க இந்த இளவரசன் படுகொலையை பற்றியெல்லாம் பேசுகிற அதே நேரத்தில் நான் வந்து அதில் உண்மையில் அந்த சம்பவங்களில் வந்து உள்ளே போக இப்போ விரும்பலை. ஏன்னா அது பேசி நம்ம நிறைய எதுவாக இருந்தாலும் என் வீட்டில் எல்லாமே காதல் திருமணங்கள் தான். காதலுக்கு நாங்கள் விரோதி. ஆனால் எந்த இடத்துலையும் ஒரு பெண் காதலின் பேரால் ஏமாற்றப்படுவாள் என்றால் அதுக்கு நான் முழுமையாக விரோதி. ஆர்கே நகரில் ஒரே போலீஸ் ஸ்டேஷனில் 1300 வழக்குகளுக்கு மேலே, எண்ணிக்கை நான் ஒரு வேளை தவறாக சொல்லியிருக்கலாம், வழக்குகளுக்கு மேலே பெண்கள் ஏமாற்றப்பட்ட வழக்கு அங்கே உள்ள இருக்கா இல்லையா? அது இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு பின்னாடி இருந்த வழக்கறிஞர்கள்லாம் எந்த இயக்கத்தோட தொடர்பு கூட, அதனால தான் அது பேசுவிடு பொருளாச்சு. இந்த பெரும்பால் இன்னைக்கு சரிங்க எங்கேயோ பாலியல் வன்கொடுமை நடக்குது, இதுக்கு எங்கே திமுகவை குற்றம் சொல்கிறீங்க? எங்கே கேட்குறது? எல்லா இயக்கத்திலும் ஆளுமைகளும் இருப்பார்கள். சில நேரம் இயக்கத்துக்குள்ளே யாராவது சொருகிட்டு போவாங்க, இருந்துட்டு போட்டோம். ஆனால் அதைகள் தள்ளி விட்டு கட்சி இயக்கம் ஸ்ட்ராங்காகிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னைக்கு திருவள்ளூர் விருதுநகரில் பாலியல் வன்கொடுமைனா திமுக நிர்வாகி, அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் வன்கொடுமைனா திமுக நிர்வாகி. யார் அந்த சாரன்னு கேட்டால் அவர் வந்து மாசி பிரேமணியோட உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதை பற்றி இன்னும் யாரும் பேச மாட்டாங்க. இன்னைக்கு ஜாஃபர் சாதிக்கு வந்து கூட ஒருத்தர் நிற்கிறார், முதலமைச்சரோட நிற்கிறாரு. இன்னி வரைக்கும் ஜஸ்ட் எங்கள் பதவியிலேருந்து நீக்கப்பட்டாருங்கிறதோடு அது முடிஞ்சிடுது. என்ன தொடர்பு இருந்தது அப்படிங்கிற எந்த விதம். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி நான் நினச்சா முதலமைச்சர் பக்கத்தில் போயிட முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அதை தாண்டி அவர்கள் நெருங்க முடிகிறது என்றால் என்ன தொடர்பு என்ற கேள்வி மிக முக்கியமானது இல்லையா? என்பதற்காக நிர்வாகிகளே இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வுல ஈடுபடுறாங்க, பாலியல் வன்கொடுமையில இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அதனால அந்த கூட்டணி தோற்கடிக்கப்படணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அமைச்சரவையில் இருந்த மணிகண்டன் மேல இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு நடிகை கொடுத்தாங்க. இப்போ நீங்க அந்த கூட்டணியில் இருக்கிறீங்களே, இங்க பாருங்க, தொடர்ச்சியாக நீங்க திரும்பி பேசுறது பாலியல் வன்கொடுமை தொடர்ச்சியாக திமுக நிர்வாகிகள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஃப்ளைட்டில் விமானத்தில் உட்காந்து வம்பிழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் அப்பயாவது இது பொது இடம், நாளைக்கு நான் கட்சியில் இருக்கேன், என் பேர் போகும் அப்படின்னு ஒரு சின்ன இங்கிதம் கூட வராமல் எப்படி போகுது? அப்போ இது எங்கேருந்து ஊடேறுது? இன்னொரு பக்கம் இந்த தமிழக மண் தான் என் பிள்ளைகளுக்கு, ஆணுக்கு, என் தம்பிக்கு, தகப்பனுக்கு இவர்களை பெண்களை தாயாகவும் தெய்வமாக மதிக்க சொல்லி கொடுத்துருந்தது. மறுக்க முடியுமா? ஆனால் இன்னைக்கு எந்த இடத்துல அவன் தடுமாறான்?
அளவுக்கு அதிகமான போதை. இன்னைக்கு டாஸ்மாகெல்லாம் உனக்கு பத்தலை, 6 மணிலேருந்து ஊற்றி விடுறீங்க. காலையில் 6 மணிக்கு வயக்காட்டில் உட்காந்து குடிச்சிட்டு தான் உள்ளே போகலாம், கிடைக்குது. அதுக்கப்புறம் அதோட போதை பத்தலை, அதை தாண்டி 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 போயிட்டே இருக்கிறான். 2 நாளைக்கு முன்னாடி பள்ளி மாணவன் உட்காந்து உளறான். எங்கேயோ வர்ற செய்தின்னு சொல்லாதீங்க, அவர்கள் கையில் கிடைக்கிற அளவுக்கு ஏன் போகுது? டாஸ்மாக் கடையிலேருந்து எப்படி அங்கே சரக்கு அந்த பையன் கையில் போகுது? இந்த அது கூலிப்பா எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா இடங்களிலும் இப்போ காண கிடைக்கிறது கீழே. பதட்டமாக இருக்கு. அப்ப இதுதான் இவர்களின் மூளைகளை மழுங்க வைக்கிறது. அதிமுக ஆட்சிக்கு வந்தா இது எந்த விதத்துல குறையும் நினைக்கிறீங்க? விஜயபாஸ்கர் மேல குட்கா புகார் இதே மாதிரிதான் இருந்தது, ரமணா மேல இருந்தது, அப்ப இருந்த டிஜிபி மேல இருந்தது. அப்படி இருக்கும்போது அதிமுக ஆட்சி வந்தா மட்டும் இந்த போதை பழக்கம் குறைந்துரும். எனக்கு திரும்பி திரும்பி உங்க கேள்வி என்ன புரியலைன்னா, அன்னைக்கு இருந்துச்சுல இன்னைக்கு அதை மன்னிச்சிருங்கிறீங்க. இல்ல அப்படி நான் சொல்லல. நீங்க அன்னைக்கு நீங்க இருந்ததுன்னு ஆட்சி மாற்றம் வந்ததுன்னு நீங்க சொல்லிருந்தீங்க. ஆனா திருப்பி அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரீம் போகும்போது மக்கள் பதிலடி எங்கேருந்து கொடுப்பான்? நீ தப்பு பண்ணினா தூக்கி ஓரமாக வைப்போன்னு சொல்கிறது தானே. பிறகு எதுக்கு இந்த ஜனநாயகம்? இவனை தூக்கி ஓரமாக வச்சா தானே அடுத்து எந்த கட்சியிலையும் இது மாதிரி செஞ்சால் நாளைக்கு ஆட்சி பறி போகும், எங்களுடைய இடம் போயிடும்னுங்கிற பயம் வரணும்ல. இல்லை எது செஞ்சாலும் பரவாயில்ல, நேற்று நடந்தது மன்னிக்கப்பட்டது, இன்னைக்கு எதுவுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என் வீட்டில் நடந்தாலும் நாங்கள் தட்டி கேட்க அவர்களை வெளியே அனுப்புறதுக்கு தயாராகும். அவ்வளோதான். அந்த புத்தியை மாற்றிக்கொள்கிற இடத்தை நோக்கி நகட்டணும். சமுதாயத்தில் நீங்கள் இந்த ஆண் பெண் உறவு நிலை இன்னைக்கு சீர்கெட்டு போயிருக்கு. நாங்கள் படிக்கிற நேரம் பெண்கள் பாடசாலைங்க, நாங்கள் பிள்ளைங்க படிக்கும்போது கோயட் வந்தோடனே இலகுவானாங்க. ஆண் பெண் உறவு சாதாரண பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரி தான் பொண்ணு பையன்ட்டையும் பேசினான். அப்படித்தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இந்த 2 வருஷத்துல குறைஞ்சிருக்கு. அது உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு சமூக விமர்சகன்னா அதை நான் உணர்றேன். எனக்கு அங்கே பதட்டமாக இருக்குது, அதை மாற்றிக்கிட வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு இந்த ஆட்சி கொஞ்சம் கூட எனக்கு ஒத்துழைக்கலைன்னு தோணுது. எந்த டாஸ்மாக் கடையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு கேட்டு பார்த்தோம். ஆனால் அவங்க போன தடவை தேர்தல் வாக்குறுதியாக நிறுத்திடுவேன்னாங்க. தேர்தல் வாக்குறுதி எவ்வளோ கொடுத்தாங்க? 505. 505 எவ்வளோ நிறைவேற்றிருக்கிறாங்க? 65 தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறாங்க. 13% அவங்க ஸ்கூசாமல் 99% நிறைவேற்றிட்டோம்னு சொல்கிறாங்க. எங்கே பாட்டாளி மக்கள் கட்சி விடியலைங்கன்னு ஒரு ஆவணம் போடுது. நீங்கள் அதில் இருக்கிற பொய்ன்னா அதை டிஃபெண்ட் பண்ணுங்க. இல்லை நாங்கள் போட்டிருக்கிறோன்னு சொல்லுங்க, வழக்கு போடுங்க. நாங்கள் செய்ததை செய்யலைன்னு சொல்கிறாங்கன்னு போடுங்க. ரொம்ப நன்றி மேம், இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. உங்களுடைய தேர்தல் பணி வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறமைகளையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.